உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி எல்லாத்துக்கும் சிறந்த எளிய வீட்டு மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். சுக்குமல்லி டீ தாங்க அது. சுக்குமல்லி டீக்கு ரொம்ப குறைவான பொருள் தான் தேவை. மல்லி, மிளகு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் இப்போது தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி டீ வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மல்லியை வெறும் இதாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். குறைவான தீயில் கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி வறுத்தாச்சு. இப்போ மிளகு வறுத்துக்கலாம். மிளகு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து சுக்கு போட்டுக்கலாம். சுக்கை ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக மசியும். எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு, ஆறிடுச்சு. இப்போ அம்மியில் வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அம்மியில் இந்த அளவுக்கு தாங்க பவுட்ரு ஆகும். இப்படி தான் என் பாட்டி செய்வாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் டீ வைக்கலாம். இப்போது சுக்குமல்லி டீக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம டீ போடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடரை போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பேருக்குனாலும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ டீ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்துட்டோம். இதோட 2 சொட்டு லெமன் ஜூஸ் போட்டால் புளிப்பு இனிப்பு சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இது குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். சுவையான சுக்குமல்லி டீ ரெடி.